ஆரோயிலே 3 ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க. இவரை விட இன்னுமே வெள்ளையாக இருப்பாங்க, உங்களை விடவே இன்னும் வெள்ளையாக இருப்பாங்க, அல்லது கருப்பாக இருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். பட் அந்த கிராமத்தான் மாதிரி பிஹேவியர் பண்ணுறதில்ல, நாட்டு புறத்தா மாதிரி ஒரு இடக்கு நாட்டா மாதிரி, அதை வந்து த்ருவ் வந்து 100% பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட நீங்கள் சிட்டி ப்ராட்டப்பே சொல்ல முடியாது. அது வந்து த்ருவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் திங், த்ருவ் வந்து எதில் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா அந்த கபடி. அது த்ருவ், விக்ரம் பிள்ளை எல்லாமே மறைஞ்சு அந்த கபடி பிளேயராக அவரை வந்து நம்ம அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. கபடி பிளேயராக வரும்பொழுது அப்படியே 100க்கு 200% பர்ஃபார்ம் பண்ணுறாரு. த்ருவ் எங்கே வந்து கொஞ்சம் இறங்குறாரு அப்படின்னா, அனுப்பமா வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளை சரிதா மாதிரி அப்படியே ஓவராக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு அந்த அவங்க கூட ஈடு கொடுக்க முடியல. அவங்க அப்படியே கண்ணு கலங்குறதாகட்டும், ஈவன் ஒரு முத்தம் கொடுக்குற சீனாக கூட அப்படியே இமோஷ்னல் ஆகுறதாகட்டும், அவங்க லவ்வை வெளிப்படுத்துறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அனுப்பமாவோட இவரால் பீட் பண்ண முடியும். மற்ற சீன் எல்லாமே த்ருவ் வந்து சான்ஸே இல்லை. இந்த கேரக்டருக்கு கரெக்டாக அதே மாதிரி தன்னுடைய வலிகளை வந்து அப்படியே வந்து முகத்தில் தேக்கி வெளிப்படுத்துறது அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறது, அவங்க வந்து கோச் கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸில் அவருக்கு வசனமே கொடுக்கல. அது அப்படியே வந்து கண்கள்லையும் அந்த ஒரு நரம்புகள் துடிக்கிறதுலையும் ஃபேஸோடைய நர்வ்ஸ் துடிக்கிறதுலையும் வெளிப்படுத்துறத வந்து அழகாக பண்ணியிருக்காரு. அந்த கபடி இன்டர்நேஷ்னல் ப்ளே ஆகும்போது அதில் வந்து இப்போ இந்த கில்லி படம்லாம் வர மாதிரி, மற்ற படத்தில் வர மாதிரி அந்த பிரம்மாண்டம் வந்து மிஸ்ஸிங். மேபி அவங்க பட்ஜெட் இல்லையா, இல்லைன்னா என்ன ரீசன் தெரியாது. பட் வந்து டீட்டெயிலிங் நல்லா இருக்கு. இப்போ நம்ம கில்லிலாம் பார்க்கும்போது 90ஸ்ல நடந்த மாதிரி தான் கதை அது சொல்லியிருக்காங்க. இல்லை 90s கூட உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ்லாம் வந்து பல கோடி செலவு பண்ணாங்க. அவங்க இவங்க இந்திரா காந்தி மேடம்லாம் வந்து 80ஸ்லேயே நேஷ்னல் கேம்ஸ்லாம் வந்துச்சு, ஏஷியன் கேம்ஸ்லாம் அப்போவே பல கோடி பண்ணாங்க. அதை வந்து அந்த ஒரு ஏரியல் வியூ காட்டல அப்படின்றது தான். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து அது பிரம்மாண்டம் இல்லைன்றது ஒரு குறையா தெரிஞ்சுது. மியூசிக் சூப்பரா இருக்கு அண்ட் சாங்ஸும் சூப்பரா இருக்கு. விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இல்ல, கிளைமேக்ஸ் நான் சொல்லவே இல்லை, டீடைலிங் நல்லா இருக்குன்னு சொன்னேன்.